நண்பர்களே, ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாதீங்க. யூகேல வேலை செய்யணும்னு ஆசை இருக்கா? அதுவும் ஜாப் ஆஃபர் இல்லாம யூகே போக ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. இந்தியர்களுக்கான யூகே இந்தியா யங் ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்கீம் 2026 ஃபைனல் பாலோட் தற்போது ஓப்பன் ஆகியிருக்கிறது. இது 23 ஜூலை 2026 மதியம் 1:30 PM ISTக்கு க்ளோஸ் ஆகிடும். இந்த டெட்லைன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருடம் வரை வெயிட் பண்ணணும். இந்த வீடியோல இந்த ஸ்கீம் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி பாலோட்ல என்டர் பண்ணணும், செலெக்ஷன் எப்படி நடக்குது, செலக்டட் ஆன பிறகு என்ன ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் அஃபிஷியல் gov.uk தகவலின் அடிப்படையில் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல இந்த ஸ்கீம் என்னன்னு பார்ப்போம். இந்தியா யங் ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்கீம் மூலமாக எலிஜிபிளான இந்தியர்கள் யூகேல 2 வருடங்கள் வரை வாழவும் வேலை செய்யவும் படிக்கவும் முடியும். இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஆரம்பத்திலேயே யூகே எம்ப்ளாயர் ஜாப் ஆஃபர் அல்லது ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை. முதலில் ஃப்ரீ பாலோட்ல என்டர் பண்ணணும். அதில் செலக்ட் ஆன பிறகுதான் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நார்மல் யூகே ஒர்க் விசாவோட பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கலாம். இந்த பேலட் 21 ஜூலை 2026 மதியம் 1:30 PM ISTக்கு ஓப்பன் ஆயிருக்கு. 23 ஜூலை 2026 மதியம் 1:30 PM ISTக்கு க்ளோஸ் ஆகிடும். இது வெறும் 48 ஹவர்ஸ் மட்டுமே ஓப்பன் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது 2026க்கான 2வது மற்றும் கடைசி பேலட். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருடத்துக்கு இனிமேல் சான்ஸ் கிடையாது. அடுத்து எலிஜிபிலிட்டி பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும். வயது 18 முதல் 30க்குள் இருக்கணும். பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது அதற்கு மேல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். குறைந்தபட்சம் 2530 பவுண்ட், அதாவது சுமார் 2.8 முதல் 2.9 லட்சம் ரூபாய் வரை சேவிங்ஸ் இருக்கணும். 18 வயதுக்கு குறைவான டிபெண்டன்ட் சில்ட்ரன் இருக்கக்கூடாது. இதே ஸ்கீம் அல்லது யூகே யூத் மொபிலிட்டி ஸ்கீம் ஏற்கனவே பயன்படுத்தி இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. முக்கியமாக ஒரு விஷயம், பாலோட்ல என்டர் பண்ணுறதுனாலேயே விசா கிடைக்காது. செலக்டட் ஆன பிறகுதான் யூகே கவர்மெண்ட் உங்கள் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணும். அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். பாலோட்ல என்டர் பண்ணுறது முழுக்க ஃப்ரீ. அஃபிஷியல் gov.uk வெப்சைட்டுக்கு போய் இந்தியா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் பேலட்னு சர்ச் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் பாஸ்போர்ட் காப்பி அப்லோட் பண்ணணும். ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் அலௌடு. 2 தடவை சப்மிட் பண்ணினா அது உங்கள் சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணாது. டூப்ளிகேட் என்ட்ரி இக்னோர் பண்ணப்படலாம். இன்னொரு முக்கியமான மித்தை கிளியர் பண்ணிடுறேன். நிறைய பேர் பேலட் ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணினாதான் செலெக்ஷன் சான்சஸ் அதிகம்னு நினைக்கிறாங்க. அது முழுக்க தவறு. செலெக்ஷன் முழுக்க ரேண்டம். நீங்கள் முதல் நிமிஷத்தில் அப்ளை பண்ணினாலும் சரி, லாஸ்ட் ஹவரில் அப்ளை பண்ணினாலும் சரி, டெட்லைனுக்குள் சப்மிட் பண்ணினா சான்சஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஒருவேளை நீங்கள் செலக்டட் ஆயிட்டீங்கன்னா பாலோட் க்ளோஸ் ஆன பிறகு பொதுவாக 2 வாரங்களுக்குள் இமெயில் வரும். அதுக்கப்புறம் 90 டேஸ்க்குள் விசா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். விசா ஃபீ, இமிக்ரேஷன், ஹெல்த் சர்சார்ஜ் பே பண்ணணும். தேவையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் அட்டென்ட் பண்ணணும். பேலட் என்ட்ரி ஃப்ரீ தான், ஆனால் விசா ப்ராசஸ் ஃப்ரீ கிடையாது. விசா ஃபீ மற்றும் ஹெல்த் சர்சார்ஜ் சேர்த்து 1000 பவுண்டுக்கு மேல் செலவாகலாம். அதனால ஃபைனான்ஷியல் பிளானிங் முன்கூட்டியே பண்ணிக்கோங்க. ஃபீ மற்றும் சார்ஜஸ் காலத்துக்கு காலம் மாறலாம். அதனால பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் gov.uk வெப்சைட்டில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக செக் பண்ணுங்க. கடைசியாக நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு மேட்ச் ஆகுறீங்கன்னா லாஸ்ட் மினிட் வரை வெயிட் பண்ணாதீங்க. பாஸ்போர்ட் மற்றும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரெடி வச்சுக்கிட்டு அஃபிஷியல் gov.uk வெப்சைட்டில் போய் 23 ஜூலை 2026 மதியம் 1:30 PM ISTக்கு முன்னாடி பேலட் என்ட்ரி சப்மிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூகே கரியர்ஸ், விசா அப்டேட்ஸ், TCS, பிளேஸ்மெண்ட்ஸ், ஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இந்த சேனலில் வரப்போகுது. உங்களுக்கு யூகே போக சான்ஸ் கிடைச்சா போவீங்களா இல்லையா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட அப்ளிகேஷன் வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.